இது ஐயனார் காவ காக்கிற பூமிடா. இங்க வேத்தூர்கார அருவா எடுத்து ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இது போல் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட ஒரு வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் நமக்கு வேணும்னா எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுமா நம்ம தமிழ் வல்லுவன் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. இப்போ கேன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணி உள்ளே நான் மீடியா ஓப்பன் பண்ணுறேன். மீடியா ஓப்பன் பண்ணி நான் ஃபேவரேட்டில் எந்தெந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுறதை வச்சுருக்கேன். ஸோ ஃபேவரேட் ஓப்பன் பண்ணி இப்போ நான் எந்த ஃபோட்டோ மெயின் பிக்சர் வைக்க போகிறனோ இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதான் நான் மெயின் பிக்சர் வைக்க போகிறேன். இப்போ இது வந்து ஒரு 30 செகண்ட் வைக்க போகிறேன். ஏன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி வைக்கிறோம். ஸோ ஒரு 30 செகண்ட் நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை சூஸ் பண்ணிவிட்டு இது அங்கிட்டு நவுறுதான்றது நம்ம ஒரு தடவை பார்த்துக்கணும். ஏன்னா ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் நவரும், மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே வரும். ஓகே, இது இப்போ நவரில் எதுக்கும் நம்ம லாஸ்ட்டில் அப்படியே இறங்குதா அப்படின்றத பார்ப்போம். லாஸ்ட்டில் நான் ப்ளே பண்ணுறேன், இல்லை இறங்க அப்படியே இருக்குது. ஓகே, ஸ்டேபிளாக இருந்தால் ஓகே தான். இப்போ ப்ளே பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் லேயர் நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ தேவையான லேயரை நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் பிளர் எஃபெக்ட் சூஸ் பண்ணி லேயரில் போய் பாருங்கள். இப்போ பிளர் எஃபெக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். பிளர் எஃபெக்ட் வந்து இப்படி தான் உங்களுக்கு பிளர் எஃபெக்ட் வந்து ஸ்கொயராக இருக்கும். இது நம்ம 30 செகண்ட்ஸ்க்கு முதல்ல ஸ்கிப் பண்ணி இழுத்து வச்சுக்குவோம். 30 செகண்ட் வச்சுட்டு அதை ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டிங்கன்னா பிளர் எஃபெக்ட் ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் நமக்கு இதாக கவர் ஆகிடுச்சு. இது வந்து செட்டிங்ஸில் போய் எவ்வளோ வேணுன்றது பார்த்து வச்சுங்க. 2 வச்சுருக்கேன் நான். ஒன்று வேணால் ஒன்று வச்சுக்க, 2 வேணால் 2 வச்சுக்கோங்க. 2 வச்சுக்கிட்டா பிளர் வந்து லைட்டாக இருக்கும். 3 வச்சா ரொம்ப டார்க்காக இருக்கும். 1 வச்சா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் 2 வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அடுத்ததாக இதுக்கு மேலே வைக்க போகிறோம். லேயர் சூஸ் பண்ண போகிறோம். நம்ம மீடியாவை சூஸ் பண்ணி இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். பேக்ரவுண்ட் எஃபெக்ட் எது நல்லாயிருக்கும் நான் பார்க்குறேன். இதில் வந்து சாண்டு கலரு மெஜாரிட்டி இருக்கனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி கலர் வைக்கணும். நான் வந்து இந்த ப்ளூ சூஸ் பண்ணுறேன். ப்ளூ சூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படியே ஃபில் பண்ணால் தான் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைனா சைடில் அந்த 3 பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி இந்த இது ஓகே பண்ணிங்கன்னா அதுவே ஃபிட் ஆகிக்கும். ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து ப்ளே பண்ணால் இது ஃபுல்லாக இருக்கனால நம்ம இதுக்கு பிளெண்டிங்கில் போய் ஆப்ஷனில் பாருங்கள், பிளெண்டிங்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேட்ச் ஆகிக்கும். மேட்ச் அப்போ தெரியுது. இப்போ நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து நார்மல் இருக்குது, ஓவரில் இருக்குது, மல்டிப்ளே இருக்குது, ஸ்க்ரீன் இருக்குது, சாஃப்ட் லைட் இருக்குது, எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கான்னு. நல்லா இல்லைனா திரும்ப நீங்கள் அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லைட்டாக ஏற்றிங்க. இப்போ நல்லா டார்க்காக தெரியும். இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். நல்லா ப்ளூ கலர் நல்லா எஃபெக்டிவாக தெரியுது. உங்களுக்கு இது எஃபெக்டிவாக தெரியலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு லேயர் கூட இதில் கிளிக் பண்ணி 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட் போட்டிங்கன்னா இன்னும் டார்க்காக தெரியும். நமக்கு இது போதும் நான் நினைக்கிறேன். இப்போ இது மேலே நம்ம இன்னொரு லேயர் சூஸ் பண்ணுவோம். மீடியாவில் போய் இன்னொரு லேயர் ஒன்று சூஸ் பண்ணுவோம். ப்ளூ கலர் வச்சோம் இல்லையா, ஸோ இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்குவோம். ப்ளூ கலர் பாருங்கள், ரொட்டேட் மிரர் இருக்குது பாருங்கள், ஹரிசாண்டல் வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் வச்சுட்டு இதையும் கிளிக் பண்ணி இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிட் ஆகிக்கும். ஆனால் நமக்கு இப்படி இருக்கக்கூடாதுல்ல, அதனால் கொஞ்சம் நம்ம இப்படியே வச்சுக்கிறோம். நமக்கு தேவையான இடத்துக்கு மட்டும் வச்சுக்கிறேன். சரி, ஓகே பண்ணி இப்போ வந்து இது பிளெண்டிங் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கே தெரியும் நான் எதுக்காக கிராப் பண்ண சொன்னேன் அப்படின்னு. பிளெண்டிங் கொடுத்து அதே ஸ்க்ரீனுக்கு வச்சிடுறோம். பட் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், இந்த இடம் மட்டும் தனியாக தெரியுது பாருங்கள். அந்த பக்கம்லாம் எந்த லேயர் வரல, இந்த இடம் மட்டும் தனியாக தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம கிராப் பண்ணிக்குவோம். மாஸ்க்கு கிளிக் பண்ணி ஷேப்பில் போய் பாக்ஸ் கொடுத்து கிராப் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம இது கூட வச்சுக்குவோம். அவ்வளோதான், கிராப்பிங்னா நமக்கு இவ்வளோ போதும். ஒரு ஸ்கொயர் கிடச்சிருச்சா. இப்போ இதில் நமக்கு பெருசாக தெரியாது. அங்கேருந்து சைட்லேருந்து வர்றப்போ இது வந்து பெருசாக தெரில பாருங்கள், சுற்றி வந்து இருக்குது. அதனால் இதில் வரனால ஒன்றும் தெரியலை. இப்போ இதை சென்ட்ரு பண்ணி வைக்கணும். இது இப்போ சென்ட்ராக இல்லாத மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? சென்ட்ரு பண்ணி வச்சுருவோம். கீழே இருக்க லேயர் இன்னும் கொஞ்சம் நமக்கு டவுன் கொண்டு வருவோம். இந்த லேயர் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி கொஞ்சம் டவுன் கொண்டு வந்துடுவோம். டவுன் கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். கொஞ்சம் பெருசு பண்ணி ஓகே பண்ணிட்டோம். இப்போ இந்த லேயரை சென்ட்ரு பண்ணிடுவோம். சென்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள்.
ஓகே, பக்கா ப்ளே ஆகுது. எதுவும் சேஞ்சஸ் தெரியல. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வரல. இந்த பிக்சர் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கணும். ஜூம் பண்ணிவிட்டு இதை ஈக்குவல் பண்ண அமைக்கணும். ஸ்டார்டிங் நம்ம ப்ளே பண்ணி பார்த்தா போகணும் தெரில. பட் என்ன பாருங்கள், இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் இருக்க மாதிரி இருக்கா? ஓகே, பக்கா. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடி மூவ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இதை வந்து ஃப்ரண்ட்டு கொடுத்துட்றோம். இது வந்து பின்னாடி இருக்க மாதிரி இருக்குது. நமக்கு இந்த வைப்ரேட், அதாவது நம்ம இந்த பிளட்டுக்கு பின்னாடி இருக்க மாதிரி இருக்குது. ப்ரீங் ஃப்ரண்ட்டு கொடுத்துட்டோம்னா அடுத்து இதில் நம்ம என்ன ஃபோட்டோ வைக்க போகிறோமோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணி வைப்போம். இப்போ இதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வைக்க போகிறோம். ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன். லேயரில் போய் மீடியாஸில் போய் நான் சூஸ் பண்ணியிருக்க ஃபோட்டோவை கொண்டு வந்து இதில் வைப்போம். இந்த ஃபோட்டோ இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த பக்கம் பார்த்த மாதிரி மாற்றுறேன். முதல்ல க்ராப் பண்ணி மாஸ்க் கொடுத்து, இப்போ இதை வந்து ஸ்கொயரில் வச்சோமோ இப்போ ரவுண்டில் வைக்கணும். இப்போ நம்ம ரவுண்ட் தானே தேவை. இப்போ ரவுண்ட்லேயும் ஒரு ஸ்கொயர் வந்துருச்சு, ரவுண்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து கரெக்டாக பிக்சரை அதுக்குள்ளே அடங்குற மாதிரி கொண்டு வரோம். பெருசாக இருக்குது பிக்சரு. இப்போ நம்ம அதுக்குள்ளே அடங்குற மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நீங்கள் எந்த லேயருக்கு சூஸ் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் வைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டே பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். நான் ப்ளே பண்ணி பார்த்தாச்சு. ப்ளே பண்ணது நல்லா டார்க்காக இருக்குது நமக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் பெருசானா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். பெருசு பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பிக்சரையும் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த பிக்சரை வந்து அது ஃபோட்டோவுக்கு பின்னாடி கொண்டு போக சொல்லுவோம். சென்ட் பேக்வேர்டு. இப்போ உங்களுக்கு தெரியுங்களா வித்தியாசம்? இந்த மேலே இருக்க லேயர், ரவுண்ட் லேயருக்கு பின்னாடி இருக்குது ஃபோட்டோ. இப்போ பாருங்கள், பார்க்க நல்லா இருக்கா? பின்னாடி அதுவும் தெரியுது, இதுவும் தெரியுது. இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா அதை கிளிக் பண்ணி அந்த மாடுக்கு கலர் இப்போ கொஞ்சம் கொடுக்கணும், டார்க்காக இருக்கணும், இல்லை கொஞ்சம் லைட் டல்லாக இருக்கணும். இப்போ பாருங்கள் டார்க்காக மாறுது, பாருங்கள் டல்லாக மாறுது, பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுது. அப்படி மாற்றினா நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து நார்மலாகவே வச்சுக்கிறேன். ஏன்னா எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிக்சர் நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ வந்து பக்காவாக இருக்குது எனக்கு. ஸோ நான் எதுவும் சேஞ்சஸ் பண்ணிக்கல. ஆகி கொடுத்துட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். நல்லா ப்ளே ஆகுது. இப்போ பேக்ரவுண்டுக்கு வந்து அந்த பிளருக்கு பதிலாக வந்து என்ன பண்ணலான்னா பிளாக் அண்ட் ஒயிட் வச்சு பார்க்கலாமான்னு பார்க்குறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும்னா எனக்கு ஞாபகம் வச்சு பிளரை டெலீட் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வச்சு பார்க்குறேன். அதில் நீங்கள் கலர் ஃபில்டரில் போய் ஓகே பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், சூஸ் பண்ணிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் வந்துடும். இப்போ பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. பார்க்கவே நமக்கு நல்லா தெரியுதில்ல? அது பிளாக் அண்ட் ஒயிட்டு, இதில் இது மட்டும் கலர். பாட்டு எதுவும் செட் பண்ணுறதுனா சைடில் ஆடியோ பண்ண அமைக்கி செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதில் பிளர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது. எப்பயும் நம்ம லேயர் சூஸ் பண்ணி நம்ம எஃபெக்டில் போய் பிளருக்கு வரோம். பிளரை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இதை வந்து முதல்ல இப்போ ஃபுல் சைஸ் வச்சுக்கிறேன். ஃபுல் சைஸில் வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை சென்ட் பேக் கொடுத்துக்குறோம். இந்த லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் பேக் கொடுத்தா தான் நம்ம வந்து இந்த நம்ம அதுக்கு மேலே அதுக்கப்புறம் வச்ச லேயர் எல்லாமே முன்னாடி இருக்கும். இந்த பிளர் வந்து பின்னாடி போகும். இப்போ வந்து கீழே 30 செகண்ட்ஸ் முதல்ல வச்சுக்கணும். நம்ம எந்த லேயர் சூஸ் பண்ணாலும் 30 செகண்ட் வச்சுட்டோம். சென்ட் பேக் கொடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம். ஏன்னா இது நம்ம 3-4 லேயர் வச்சுருக்கோம், அதனால் 3 தடவை சென்ட் பேக் கொடுக்குறேன். போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளே பண்ணி பாருங்கள். பண்ணோம்னா இந்த ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். கொஞ்சம் டார்க்காக இருக்குது ப்ளூ. இப்போ நல்லா இருக்குல்ல? இப்போ நான் அடுத்து உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா ஒரு
வீடியோவில் இருக்க ஆடியோ கொண்டு வந்து இங்கே நம்ம வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ நான் ஒரு வீடியோ இதுக்காக எடுத்துக்கிறேன். மீடியாவில் போய் உங்களுக்கு எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோ எடுத்துக்கங்க. இப்போ நான் இந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து நமக்கு இந்த வீடியோ தேவையில்லை, வீடியோவில் இருக்க ஆடியோ தான் தேவை. ஸோ வந்து வீடியோவில் இருக்க ஆடியோ வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த வீடியோ ஆடியோ வந்து எத்தனை நிமிஷம் இருக்குன்றதை பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது, ஒரு 30 நிமிஷத்துக்கு இருக்குது, 30 செகண்டுக்கு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதே கிடையாது. இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி வந்துடும். அதில் ரைட் சைடில் நீங்கள் அமுக்கி எக்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ லேயர் மட்டும் இப்போ தனியாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ அந்த ஆடியோ லேயர் தனியாக ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ கிளிக்கில் இருக்குல்ல, இப்போ வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ நம்ம இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஆடியோ மட்டும் வந்துடும். ஆடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஐயனார் காவ காக்கிற பூமிடா. இங்க வேத்தூர்கார் அருவா எடுத்து ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. நான் போட்டேன் பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம கால பேர் வந்து ஐயனார், அதனால் நான் வந்து ஐயனார்ன்ற ஒரு டயலாக் எடுத்திருக்கேன். நீங்கள் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அதை ப்ளே பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஆடியோ மட்டும் மியூட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து இதை நான் வந்து போடக்கூடாது, போட்டால் எனக்கு ப்ராப்ளம் வரும். ஆடியோ ஃபுல்லாக போட்டால் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பார்க்கவே நல்லாயிருக்கு. நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அவ்வளோதான். அடுத்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இதில் நம்ம லோகோ ஒன்று சேர்க்க போகிறோம். நம்ம லோகோ எல்லாம் வாட்டர் மார்க் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. வாட்டர் மார்க்கில் கிளிக் பண்ணி இதை ஆல்ரெடி நான் பிக்சல் ஆப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இது பிக்சல் ஆப்லேருந்து தேடி எடுத்துக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ இந்த வாட்டர் மார்க் நம்ம எவ்வளோ நேரம் வேணுன்றதை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காலையோட பேர் வந்து ஐயனார். ஸோ இந்த இதுக்கு வந்து ஒரு நேம் ஒன்று, நேம் ஃபாண்ட் எப்படி இதாகிருக்கின்றதை நம்ம இதிலே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் எந்த ஃபாண்ட்டு போட்டு நம்ம தமிழ் ஃபாண்ட்டு எது நம்ம போட்டாலும் இது வந்து ஸ்டைல் மாறாது. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இதிலே நம்ம எப்படி ஐயனார்னு போட்டேன். ஐயனார்னு போட்டுட்டு இப்போ ஃபாண்ட்டு நம்ம கலர் சூஸ் பண்ணுவோம். ஒயிட் கலரில் இருக்கிறத கலரை சூஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணுறேன். பட் வந்து ரெட் கலர் ஓகே ஆயிடுச்சு. ஃபாண்ட்டை சூஸ் பண்ணி ஃபாண்ட்டு மாத்திரம் இப்போ மாறாது. இதனால தான் நான் வந்து இது பிக்சல் ஆப்பில் புது ஃபாண்ட்டாக ரெடி பண்ணி கொண்டு வரேன். பாருங்கள், கலர் மாறல. ஸோ இப்போ நான் ஏற்கனவே லேயர் வந்து ஃபாண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு லேயராக பாருங்கள். அந்த லேயர் நம்ம இப்போ எடுத்துக்குவோம். பேர் வந்து எழுதுனா அதில் ஃபாண்ட் வந்து ஸ்டைலாக வைக்க முடியாது. ஸோ ஆனால் பிக்சல் ஆப்பில் வைக்கலாம். பாருங்கள், பிளாக் கலரில் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒன்று. ஏன்னா இது பிளாக் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணால் நம்ம பிளாக் கலரில் நம்ம யோசிக்கிறோம். இப்போ இதையும் ஒரு 30 செகண்ட் நம்ம வச்சுக்குவோம். 30 செகண்ட் வச்சுட்டு ஓகே பண்ணி ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ணால் நார்மலாக இருக்குது. ஸோ இது நார்மலாக இருக்க வேணான்றதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை பிளிங்க்கு கொடுக்க போகிறோம். பிளிங்க்கு கொடுக்க முன்னாடி இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்குவோம். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதில் ஒன்றில் ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். ஆல்ஃபாவில் போய் ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம ஒன்றில் வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி பேக்ரவுண்ட் லேயர், அதனால் அது வந்து தெரியலை. ஸோ நம்ம ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி பேக்ரவுண்ட் லேயர். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க லேயர் சூஸ் பண்ணி திரும்ப நம்ம பிளிங்க்கு கொடுக்க போகிறோம். வந்து ஓவரால் அனிமேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி ஃப்ளிக்கர் கொடுத்தீங்கன்னா அப்படி ஃப்ளிக்கர் அப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ தெரியுங்களா உங்களுக்கு? ஓகேவா? இது வந்து இப்போ கம்மியாக நமக்கு தெரியல, வந்து அவ்வளோ டார்க்காக தெரியலங்கும் போது திரும்ப அந்த ஒப்பாசிட்டியில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம். இப்போ நல்லா தெரியும். ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். பிளிங்காக நல்லா தெரியுதா? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், சூப்பராக வருது. இப்போ அந்த பாட்டை நம்ம சவுண்டு மியூட்டை எடுத்து விட்டு நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு பாருங்க, பார்க்கவே உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். மியூட்டை எடுத்து விட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம அவ்வளோதான். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னா வேலை முடிஞ்சது நண்பர்களே. மேலும் இது போல் வீடியோக்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பார்த்துட்டு
கமெண்ட் பண்ணுங்கள்.